பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்திகளை நீங்கள் கேட்பதோடு நின்று விடாமல் தினம் ஒருத்தருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. பதிலே தெரியாத பிரச்சனைக்கு வார்த்தைகளின் மூலமாக பதிலை பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் விரிவாக்கப்படும். பாருங்க, நம்ம மட்டும் பதிலை பெற்றுக்கொண்டு அமைதியா இருக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச சத்தியங்களை நம்ம 4 பேருக்கு சொல்லும் பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல ஒவ்வொருத்தரும் பயனடைகிறது. இப்படிதான் பயனடைய முடியும். பாருங்க, இந்த நாட்கள்ல நம்ம பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மழை, பெரிய மலையை போல பிரச்சனை, எரிகோ மதில போல பிரச்சனை, செங்கடல் போல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனைய பெருசா நம்ம காட்டுறோம். ஆண்டவர் அதுக்கு பதில ரொம்ப சுலபமான வழியில, அப்படியே ஒண்ணுமே தெரியாத விதத்துல ஆண்டவருக்கு பதில் கொடுக்கறது சப்ப மேட்ரு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிதி. பாருங்க, அவர் அதை பிரச்சனையாவே பார்க்கறது இல்லை. அதுதான் அங்குள்ள பியூட்டி. இன்றைக்கும் மார்க் 4வது அதிகாரத்துல நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். மார்க் 4வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்க ஒரு முறை படிச்சுக்கோங்க. மார்க் 4வது அதிகாரம் 37லிருந்து 41 வரைக்கும். அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. பலத்த சுழல் காற்று. அங்க என்ன பிரச்சனை? பலத்த சுழல் காற்று. அந்த சுழல் காற்றுனால என்னாச்சு? படவு நிரம்பத்தக்கதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுல பதிய வச்சுக்கோங்க. பலத்த சுழல் காற்று, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அவ்வளோ வந்துச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பாருங்க. பலத்த சுழல் காற்று, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதிற்று. கப்பலே மூழ்க போகுது. 37வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. நம்ம இப்படிதான் பேசுவோம். பிரச்சனைய பெருசா பூதாகரமா நம்ம பேசுவோம். பாருங்க, 38வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சும்மா கூட தூங்கல, அவரு தலகாணி வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே, நாங்க மடிந்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து எழுப்புறாங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை, போட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, போட்டு முங்க போகுது, நாங்கெல்லாம் செத்து போகிறோமே, நாங்க மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவரையே போய் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். இதுதான் நம்ம பிரச்சனைக்கான பதில். பாருங்க, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விசுவாசிக்கிறவன் பதறான்னு நம்ம படிக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில பலத்த சுழல் காற்ற போல பிரச்சனைகள் திடீர்னு குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை, சண்டை, கூச்சல், குழப்பம் இவ்வளோ உண்டாகலாம். ஒரு சில குடும்பங்கள் இன்னும் அடிதடி, எல்லா ஜாமான்களெல்லாம் தூக்கி வீசி பயங்கரமான கூச்சல், குழப்பம் உண்டாயிருக்கு. பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி பிரச்சனைய பார்த்து, அலைய பார்த்து பேசியிருக்காரு. இறையாதே, அமைதலாயிரு. இந்த வார்த்தைய வீட்டுல எழுதி ஒட்டணும். பாருங்க, இறையாதே, அமைதலாயிரு. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இப்படிதான் அமைதல் உண்டாயிருக்கும். பாருங்க, அப்போ உடனே அந்த காற்றும் கடலும் அப்படியே அமைதியாயிருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளோ வல்லமை. இன்றைக்கு ஏசாண்டவர் நம்ம மத்தியில இருந்து அவர் பேசிட்டு இருக்கிறது இல்ல. நமக்கு அந்த நாட்கள்ல எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வேதத்துல எழுதி நம்ம கையில வேதத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. பாருங்க, இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகளின் மத்தியில ஏசாண்டர் ஆவியில நம்ம கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா மாம்ச பிரகாரமா நம்ம கூட நிக்க முடியாது. அவர் நிக்கிறது இல்ல. பாருங்க,
நமக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த மாதிரி பேசுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு யோவான் 14:12 வாசிக்கிறோம். அப்ப பிரச்சனையின் நேரத்துல நம்ம உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காம, அமைதியா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காம, கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு. கிறிஸ்துமஸ் அப்ப மட்டும் நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கிறது இல்ல. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்க வந்தவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு பாருங்க. அப்ப வார்த்தைகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், அதிகாரத்தோடு நம்ம பேசணும் பாருங்க. இறையாதே, அமைதலா இரு, அப்பாலே போ சாத்தானே. எந்த பிசாசின் கிரியைகளை பார்த்தாலும் நம்ம அப்படிதான் பேசணும். அப்பாலே போ சாத்தானே. ஓடியே போயிருக்கும் போது அவன் ஓடியே போவான். அவன் வெக்கங்கெட்ட சத்துரு பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வரும்போது சொல்லணும், இயேசுவின் நாமத்துல ஓடியே போயிருன்னு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இறையாதே, அமைதலா இரு என்று பேச நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படி பேசணும் பாருங்க. இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். அப்புறமா சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? ஏன் நீங்க பயந்தீங்க? பயம், அவிசுவாசம், சந்தேகம் இதெல்லாம் எதனால உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ சூழ்நிலைகளை பார்க்கும்போது, அலை அடிக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ள அந்த பயமும் சந்தேகமும் வருது. அப்ப அந்த இடத்துல அலைகளை நாம் பார்க்காதபடி, தண்ணீரை பார்க்காதபடி, அந்த பலத்த காற்றுன்னு சொல்லி அதை பெருசா நம்ம பேசாதபடி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய், பயத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல வைக்கணும் பாருங்க. அதனாலதான் வார்த்தைகள் தெரிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து வார்த்தைகளை நம்ம இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றோம்னா, பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு வசனம் தெரியணும். வசனத்தை இருதயத்துக்குள்ள வைக்கும்போது, நீதிமொழிகள்ல நம்ம படிச்சோம், எல்லாவித காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம், ஆவியாகிய இருதயத்துக்குள்ள வசனங்களை வச்சு நாம ஆவியை காத்து கொள்ள வேண்டும். அப்ப ஆவியிலிருந்து நமக்கு வார்த்தைகள் வெளியே வரும் பாருங்க. இறையாதே, அமைதலா இரு, இயேசுவின் நாமத்துல ஓடியே போயிரு, அப்பாலே போ சாத்தானே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசும் பொழுது நமக்கு எதிராய் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் அப்படியே மிகுந்த அமைதல் உண்டாகும். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப வார்த்தையினால நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடியே போய் விடுவான் பாருங்க. 41வது வசனம் பாருங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, 4வது அதிகாரம், மார்க் 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொன்றார்கள். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது காற்றும் கடலும் நம்மளுக்கு கீழ்ப்படியும் பாருங்க. இப்ப மழை மழை எவ்வளோ வெயில்ல கஷ்டப்பட்டோம், கர்த்தர் எவ்வளோ நல்லவர், கிருபையா மழையை அனுப்பியிருக்காரு. ஒரு சில நேரம் துணிகளை காயப்படும் போது விசுவாசத்துல சொல்றேன், என் துணியெல்லாம் காஞ்சி எடுக்கிற வரைக்கும் மழையே நின்று இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மழை வராத, என் துணியெல்லாம் காயட்டு இயேசுவின் நாமத்துலன்னு சொல்லும் போது வெயில் அடிக்கிறத பாக்குறோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பூமியை குளிர பண்ணி இருக்கிறார், நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில யாராவது நம்மளுக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அப்படி கேட்காம கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க வாயில எடுத்து நீங்க பேசுங்க. இருதயத்துக்குள்ள சும்மா இருக்கிற நேரங்கள்ல வார்த்தைகளை இருதயத்துக்குள்ள நிரப்பி வைங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி டிவியையும் அது இதுவும் வீடியோஸை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காம கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து வார்த்தைகளோடு கூட நீங்க தூங்க போகும் பொழுது உங்களுடைய நித்திரை இன்பமா இருக்கும். நீ படுத்து கொள்ளும் போது பயப்படாது இருப்பாய், உன் நித்திரை இன்பமா இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீங்க தூங்கும் போது வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய தியானமா இருக்கும். எழுந்திருக்கும் போது அந்த வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். பிரச்சனையை நினைச்சிட்டு எந்திரிக்க மாட்டீங்க, வார்த்தையோடு எந்திரிப்பீங்க. அப்போ அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, படுத்துக்கொண்டு கண்ணை மூடிட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய நித்திரை இன்பமா இருக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு ஓடி போறதை நீங்க பார்ப்பீங்க.
கர்த்தர் நல்லவர். உங்க வீடுகள்ல மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கிறத நீங்க அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே. பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும், நெருக்கடி ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. புயல் அடங்கும், பலத்த காற்று அடங்கும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.